ஓகே, நம்ம தமிழில் யூனிட் 4ல் கலைச்சொற்கள் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் 9. சரிங்களா? இது வரைக்கும் 8 கிளாஸ் முடிச்சிருக்கிறோம். இப்போ 9th கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் 1 or 2 டைம்ஸ் வந்து கேளுங்க, அதுவே போதும். கலைச்சொற்களுக்கு அதிகமாக போட்டு குழப்பிக்காதீங்க. சரிங்களா? நிறைய சோர்ஸ் இருக்குது. இப்போ நிறைய படிக்கணும்னு சொன்னால், துறை சார்ந்த கலைச்சொற்கள்னு படிக்கணும்னு சொன்னால் எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா? அதனால தான் முதல்ல புத்தகத்தில் இருக்கிறத படிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அவுட் சோர்ஸ் போங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள். ஆர்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர். சரிங்களா? எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி. சரிங்களா? எக்ஸ்கவேஷன் சொன்னால் அகழ்வாராய்ச்சி. அர்பனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகரமயமாக்கல். அர்பனைசேஷன் சொன்னால் நகரமயமாக்கல். சரிங்களா? பிக்டோகிராஃப்னா சித்திரை எழுத்து. சரிங்களா? ஸ்ட்ரீடைட் அப்படின்னு சொன்னால் மாவுக்கல், அதாவது ஒரு கல்வகை இது. சரிங்களா? மாவுக்கல், ஸ்ட்ரீடைட் அப்படின்னு சொன்னால். சரிங்களா? ஓகே. ஸ்பின்லெஸ் அப்படின்னு சொன்னால் நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகளை தான் நம்ம ஸ்பின்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸ்பின்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஓகே. பிட்டுமென் அப்படின்னு சொன்னால் நிலக்கல். பிட்டுமென் அப்படின்னு சொன்னால் நிலக்கல், இயற்கை தார். நீங்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் படிச்சிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. சரிங்களா? பிட்டுமென். சரிங்களா? ஓகே. ஆர்ட்ஃபேக்ட் அப்படின்னு சொன்னால் கைத்திறன். சரிங்களா? ஓகே. டாக்யார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டும் செப்பனிடும் தளம். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளத்தை தான் நம்ம டாக்யார்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சீல் அப்படின்னு சொன்னாங்க முத்திரை. சீல்னு சொன்னால் முத்திரை. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் மேரைடைம் ட்ரேட் அப்படின்னு சொன்னால் கடல் வர்த்தகம். கடல் வர்த்தகம். ஃபாரினர்னா வெளிநாட்டவர். சரிங்களா? பிளண்டிங் சொன்னால் கலத்தல். இன்டெகிரிட்டி அப்படின்னு சொன்னால் நேர்மை. சரிங்களா? இன்டெகிரிட்டின்னு சொன்னால் நேர்மை. ஓகேங்களா? லெஜிஸ்டிமேட் ப்ரைஸ் நியாயமான விலை. லெஜிஸ்டிமேட் ப்ரைஸ்ன்னு சொன்னால் நியாயமான விலை. சரிங்களா? ஆன்டிக்விட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழமைத்தன்மை. அப்படின்னு சொன்னால் பழமைத்தன்மை. ஓகேங்களா? சொப்ரிக்யூட் அப்படின்னு சொன்னால் புனைப்பெயர். அப்படின்னு சொன்னால் புனைப்பெயர். சரிங்களா? சப்ரிக்யூட். மின்ட்னா நாணயச்சாலை. சரிங்களா? மோட் அப்படின்னு சொன்னால் அகழி. சரிங்களா? ஓகே. 1 or 2 டைம்ஸ் கேளுங்க, இதே போதும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.